சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் மனிதனுடைய இயல்பான நிலை. இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நமக்கு 6வது அறிவே எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா 6வது அறிவை நம்ம பெற்றுக்கொண்டும் கூட இன்னொரு அறிவு சேர்ந்து கிடைச்சிருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். அது மகா தவறு, இயற்கைக்கு புறம்பான எண்ணம். அது நடக்காது. நீங்க 6ஐ 7ஆ மாத்திக்கலாம், 8ஆ மாத்திக்கலாம். ஆனா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வேணும்னு மட்டும் கேட்காதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தோஷத்துக்கு எதிரானது கவலை. கவலையை ஒழிப்பதற்கு தான் 6ஆம் அறிவு. அதே போல சந்தோஷத்தை வளர்த்திக்கிறதுக்கு தான் 6ஆம் அறிவு. அதனால எப்பொழுதுமே விழிப்பறிவு நிறைந்த அறிவு தான் 6ஆம் அறிவு. 6ஆம் அறிவுல எந்த தவறும் இல்லை. அதனால அந்த விழிப்பறிவு மிக்க 6ஆம் அறிவை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி கவலையின்றி சந்தோஷமாக வாழுங்கள். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.